வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ பெரிய பசங்க மட்டுமே பார்க்க வேண்டிய வீடியோ. ஸோ சின்ன பசங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, குட்டி பசங்களா உங்களுக்காக நிறைய கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்னாடி கேரளாவோட தென்னகத்து பகுதியோட மக்கள் குடியிருப்புக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். மேலாடை அணியாத, மார்பகத்தை மறைக்காம சுற்றி திரியும் பெண்களை உங்களால் அங்கே பார்க்க முடியும். இதுவே அதிர்ச்சிகரமான விஷயமா நிறைய பேர் எண்ணும் போது, இதை விட ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க. பெண்கள் மாராப்பு போடக்கூடாதுன்னு சட்டம் போட்ட கேரள அரசர்கள் அதே பெண்களுக்கு அவர்கள் கொண்ட மார்பகத்துக்கு வரி விதிச்சு வரி கட்ட வச்சு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணுக்கு இயற்கையாகவே உண்டாகும் ஒரு விஷயம் அது குழந்தை பெறும் தன்மை இல்லாத பெண்ணுக்கு கூட சாதாரணமாகவே வந்துடும். அப்போ அதற்கே வரி விதித்த கேரள மன்னர்கள் எவ்வளவு கேவலமான ஆட்சியை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த சமுதாய கொடுமைகள் எல்லாம் செய்த கேரள மன்னர்களுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் துஷ்ட சக்தி பின்னிருந்து செயல்பட்டுச்சு. அதுதான் கேரளத்தின் நம்பூதிரி பார்ப்பனர்கள். இவங்க எந்த அளவுக்கு கேரள தென்பகுதியை சீர்கெடுத்து வச்சிருந்தாங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கேரள குறுநில மன்னர் ஆட்சி செய்யும் பகுதியில் உயரிய பெண்மணியா யார் மதிக்கப்படுவாங்க? எந்த சந்தேகமும் இல்லாமல் அந்த தேசத்தோட அரசி, அந்த நாட்டின் ராணி, ராஜாவோட மனைவி தான் அந்த மதிக்கத்தக்க பெண்மணியா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி, அரசன் தங்கத்தட்டில் தாங்கும் அந்த பெண்மணி முதலிரவை அரசனோட கழிக்க மாட்டாங்க. இந்த நம்பூதிரி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆண்மகனோட தான் கழிப்பாங்க. இதை கேட்கும்போது அந்த அரசன் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளான்னு உங்களுக்கு கேட்க தோணும். எஸ், அது உண்மைதான். ஆனால் அரசனே எப்படி முட்டாளாக்கப்பட்டான்? இந்த கேரள நம்பூதிரிகள் ஏன் பெண்களுக்கு இவ்வளவு சீர்கேடுகளை செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இதன் பின் இருக்கிற நெடுநீண்ட வரலாறு என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டாகணும். இது கேரள மக்கள் வரலாற்றின் கருப்பு பக்கம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இது தமிழ் ஃபேக்டரியின் டார்க்கஸ்ட் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். முதல்ல இந்த நம்பூதிரி பார்ப்பனர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, இவர்கள் கேரள பகுதியையே தாயிடமாக கொண்டு அங்கேயே ஆரிஜினை கொண்டவங்க கிடையாது. இவர்கள் வேற்று நாட்டு அரசர்களால் விரட்டி அடிக்கப்பட்டு தப்பித்து கேரள பகுதிக்குள் நுழைந்த நம்பூதிரிகள். தோராயமாக இந்த நம்பூதிரி சமுதாயம் கேரள பகுதிக்குள்ள நுழைந்த காலகட்டத்தை ஒரு 12ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு, இதற்கு இடைப்பட்ட காலத்துக்குள்ள வரையறுக்கலாம். இந்த நம்பூதிரி மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அடிப்படையிலேயே பெண்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க சமுதாயத்தில் பெண்களுக்கு சொத்துரிமையும் இருக்காது, பேச்சுரிமையும் இருக்காது. 10-12 வயதிலேயே பெண்களை திருமணம் செய்து கொடுத்துருவாங்க. வீட்டுக்குள்ளேயே தான் அவங்க வாழ்க்கை முழுக்க முடங்கி கிடக்கணும். வாழ்நாள் முழுக்க அவங்க நிமிர்ந்து பார்க்கக்கூடிய 3 ஆண்கள். 1 அவங்கள பெற்ற தந்தை, 2 அவங்கள கட்டிய கணவன், 3வது அவர்கள் பெறும் குழந்தை. இதுதான் அந்த நம்பூதிரி சமுதாயத்தில் இருந்த பெண்களோட வாழ்க்கை முறை. இப்போ அப்படியே ஆண்கள் கிட்ட வந்தோம்னா, இவங்களுக்கு தெரிந்தது எல்லாமே ஒன்று தான். மன்னனை கைக்குள் போட்டுக்கொண்டு மன்னனுக்கு அடிவருடி விட்டு கடவுள் பெயரில் ஊரை ஏமாற்றுவது. அந்த பீரியடில் இவங்க சமுதாயம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தாச்சு. இப்போ மறுபடியும் நாம் கேரள பகுதிக்குள்ளே வரலாம். கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் இவங்க கேரள பகுதிக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னு பார்த்தோம். நுழைஞ்ச பிறகு கேரள பகுதியை இவங்க அலசி பார்க்குறாங்க. அந்த பீரியடில் கேரள பகுதி இவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை. மொத்த கேரளமும் ஒரு மன்னர் குடை கீழே இல்லாமல் தனித்தனி குறுநில தேசங்களாக சுதந்திரமாக யாருக்கும் கப்பம் கட்டாமல் ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. இவங்களுக்கு தெரிந்த ஒரே பணி மன்னருக்கு ஜால்ரா அடிக்கிறது. ஆனால் அதற்கு மன்னன் முதல்ல இவங்களை நம்பணுமே. மன்னனுடைய நம்பிக்கையை சம்பாதிக்க ஒரு ப்ரப்போசலோட சில குறுநில மன்னர்களை போய் சந்திக்கிறாங்க. பெரும்பாலும் இவங்க ப்ரப்போசலை ஏற்றுக்கிட்டவங்க கேரளாவோட தென் பகுதியில் இருந்த மன்னர்கள் தான். அப்படி என்ன ப்ரப்போசலை இவங்க வச்சாங்கன்னு பார்த்தோம்னா, மன்னர்கிட்ட போய், மன்னா இந்த மாதிரி எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற ஆண்கள் எல்லோரும் அரசுக்காகவே எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாம்னு இருக்கிறோம். அதனால் நாங்கள் ஒரு கடுமையான முடிவெடுத்திருக்கோம்.
எங்க சமுதாயத்தில் இருக்கிற குடும்பங்கள்ல பிறக்கிற முதல் ஆண் குழந்தைக்கு மட்டும்தான் நாங்க திருமணம் செய்ய போறோம். மீதி எத்தனை ஆண் குழந்தைகள் பிறந்தாலும் அவர்கள் எல்லோருமே குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு குழந்தை குட்டின்னு போய் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாட்டை மறந்துடாம இருக்க கடைசி வரைக்கும் அந்த ஆண்களுக்கு திருமணம் நாங்க செஞ்சு வைக்க போறதே இல்லை. அவங்க சாகுற வரைக்கும் அரசு சேவை செய்வாங்க அப்படின்னு அந்த ப்ரொபோசலை வைக்கிறாங்க. இதை கேட்ட அரசர்கள், ஆஹா இது நல்லா இருக்கே, இல்லற வாழ்க்கையில ஈடுபடாம அரசு ஊழியம் செய்யறேன்னு வந்து நிற்கிறாங்களே, எவ்வளோ பெரிய தியாகம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா இங்க நம்பூதிரிகளோட மறைமுக திட்டம் என்னன்னா, உதாரணத்துக்கு ஒரு குறுநில அரசன் கீழே ஒரு 5 நம்பூதிரி குடும்பம் இருக்குதுன்னா எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் அந்த 5 குடும்பம் தான் அந்த அரசன் கிட்ட இருக்கும். எப்படியும் பிறகுற மற்ற ஆண் குழந்தைகளுக்கு அவங்க திருமணம் செய்ய போறதில்லை. அடுத்த தலைமுறையை கடத்த போறவன் ஒரு ஆணாதான் இருப்பான். அவனை தான் வளர்ந்து மீண்டும் அரசன் கிட்ட அந்த குடும்பத்தோட தலைவனா வந்து நிற்பான். இதன் மூலமா எவ்வளவு தலைமுறை கடந்தாலும் அந்த 5 குடும்பத்துக்கு அரசு சலுகைகளும் நிதி உதவியும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இது புரியாத அரசர்கள், ஆஹா நம்ம தேசத்துக்காக தன் அடுத்த தலைமுறையையே தியாகம் செய்கிறாங்களே, இந்த மக்கள் இவங்க தான் உண்மையான அரச விசுவாசிகள்னு இவங்க மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஓரிரு தலைமுறைகள் வாழ்ந்து அரசரோட நெருக்கமான நம்பிக்கைக்குரியவர்களா இந்த நம்பூதிரிகள் மாறுறாங்க. இப்போ அந்த சமூக சூழல்லையே 2வது மதிக்கத்தக்க மேல் ஜாதியா இந்த நம்பூதிரிகளோட சமூகம் உயர்நிலை பெறுது. அப்போ அங்க சாதிய படிநிலை எப்படி மாறுதுன்னா, முதல்ல அரசர், 2வது நம்பூதிரிகள், 3வது தம்பிரான் குடும்பம். இந்த 3வது படிநிலையில இருக்கிற தம்பிரான் எனப்படுபவர்கள் அரசு குடும்பத்தையும் அதோடு உறவு வைத்துக் கொண்டவர்களையும் குறிக்கும். 4வது படிநிலையில இருக்கிறவங்க அம்பலவாசிகள். இந்த அம்பலவாசிகள் கோவிலை சுத்தம் செய்வது, கோவிலில் இசை கச்சேரி செய்வது, இந்த மாதிரி கோவில் பராமரிப்பு பணியில இருந்தவங்க. இவங்களுக்கு அடுத்ததா 5வது இடத்துல இருந்தவங்க தான் நாயர்கள். இந்த நாயர்கள் மன்னரோட போர்படை வீரர்களா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கும் கீழே இருக்கிற எல்லா சமூகத்தினருமே தீண்டத்தகாதவர்களா தான் நடத்தப்பட்டாங்க. மொத்தம் மேஜரான இந்த 5 பிரிவினர்ல முதல்ல இந்த நம்பூதிரிகள் நாயர்களை டார்கெட் பண்றாங்க. 2 தலைமுறைகளா நல்லா மன்னன் நம்பிக்கையை சம்பாதிச்ச பிறகு மீண்டும் அரசன் கிட்ட போய், மன்னா நாங்கள் இவ்வளவு ஆண்டுகளாக இந்த அரசுக்காக எவ்வளவோ தியாகங்களை பண்ணிட்டோம், ஆனால் இந்த நாயர் சமூகத்திலிருந்து யாருமே எதுவுமே பண்ணலையேன்னு மன்னர்கிட்ட கேட்குறாங்க. மன்னரும் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாம் உங்களை மாதிரி அவங்க சமூகத்திலிருந்து யாரும் அரசு சேவைக்கு வரலை, அப்போது உங்களை மாதிரியே அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சட்டம் போட்டுடலாமான்னு மன்னர் கேட்க, ஐயோ மன்னா அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க, அப்புறம் நாட்டில் போரிட நாயர் சமூகத்திலிருந்து வீரர்களே இருக்க மாட்டாங்க, சரி இதுக்கு என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்கன்னு அரசர் கேட்க, அதுக்கு இந்த நம்பூதிரிகள் சொல்கிறாங்க, அதாவது மன்னா எங்க சமூகத்துல எப்படி இல்லற வாழ்க்கையில நாட்டம் இல்லாம ஆண்மகன்களை வச்சிருக்கோமோ அதே மாதிரி இந்த நாயர் சமூகத்திலையும் கொண்டு வந்தாதான் அவங்க குடும்ப பற்று ஏதும் இல்லாம போர்ல வீரமா போரிட்டு எந்த கவலையும் இல்லாம சண்டையிட்டு உங்களுக்கு வெற்றியை சேர்ப்பாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? நாயர் சமுதாயத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாதான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை தான் அடுத்த தலைமுறை போர் வீரனா வந்து நிற்கும். இப்படி இருக்கையில் குடும்ப பந்தத்தில் இருந்து நாயர்களை எப்படி பிரிக்க முடியும் அப்படின்னு அரசன் கேட்க, அதற்கும் யோசனை இருக்குமண்ணா, அதற்காக தான் தரபாடு வீடுன்னு ஒன்று உருவாக்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நாயர் வீட்டுக்கும் தேவையான விவசாய நிலங்களையும் பெரிய வீடுகளையும் கட்டி கொடுத்துடுங்க. கொடுத்த பிறகு அந்த சொத்துக்கு உரிமையை அந்த நாயர் வீட்டு மூத்த பெண்ணுக்கு மட்டுமே உரியதா வைங்க. இப்படி வைக்கிறது மூலமா போருக்கு போற ஆண்மகன் தான் இறந்தாலும் தன் குடும்பம் பொழைச்சுக்கும்னு பொருளாதார ரீதியா எந்த பயமும் இல்லாம சண்டையிடுவான். உடனே அரசன், அடடா நல்ல திட்டமா இருக்கே, அந்த வீட்டு பெண் மேல சொத்தை கொடுத்துட்டா போர் வீரன் பயமே இல்லாம போரிடுவான். மேலும் பெண்ணுக்கே சொத்துரிமைன்னு வைத்தா அந்த பெண் வேறு ஊருக்கு போய் வாழ வேண்டியதில்லை, மாப்பிள்ளை இந்த ஊருக்கு வந்து வாழ்வான். இதனால நம்ம தேசத்துக்கு தான் வீரர்கள் அதிகம் கிடைப்பாங்க. நல்ல திட்டம்னு அரசர் சந்தோஷம் அடைய, இருங்கள் மன்னா இன்னும் முடியல. மேலும் பேச துவங்கிய நம்பூதிரிகள் என்ன சொல்றாங்கன்னா,
நாயர்களோட பொருளாதார பயம் போயிடும், இருந்தும் குடும்ப பிணைப்பு போகாது. அதற்கு இந்த நாயர் சமூகத்தில் சம்பந்த முறையை நீங்கள் கொண்டு வரணும். அதாவது எங்கள் சமூகத்தில் திருமணமாகாமல் இருக்கும் ஆண்கள் இந்த நாயர் பெண்களுக்கு ஒரு புடவையை வாங்கி கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா அந்த பெண் இந்த ஆணுக்கு அவன் தேவை தீரும் வரை அவனோடு உறவில் இருக்கணும். இதுதான் சம்பந்த முறை. இந்த சட்டத்தை உங்களுக்காக பல ஆண்டுகள் தியாகம் செய்த எங்களுக்காக நீங்கள் செய்யணும். இந்த சட்டம் மட்டும் கொண்டு வரப்பட்டா அந்த நாயர் சமூகத்து பெண்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் யாரோடதுன்னு அந்த கணவனுக்கு தெரியாது. இதனால குடும்ப பிணைப்புல இருந்தும் அவன் விடுபட்டு ஒரு அசைக்க முடியாத வீரனா அவன் போர்க்களத்துல நிற்பான். மேலும் இதன் மூலமா எங்க சமூகத்துல திருமணமாகாம அரசு சேவை செய்யும் ஆண்களோட உடல் தேவையும் பூர்த்தி அடையும்னு இந்த கேவலமான திட்டத்தை அரசரோட மைண்ட்ல வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி இறக்குறாங்க அந்த நம்பூதிரிகள். அந்த அறிவு கெட்ட அரசனும் அதற்கு சம்மதிக்கவே இந்த சம்பந்த முறை அமல்படுத்தப்படுது. இந்த சட்டத்தில் நாயர் பெண்களுக்கு வழங்கப்படும் வீடுகள் தரவாடு என்று அழைக்கப்படுது. இது எந்த அளவுக்கு சமூகத்தை சீர்கெடுத்துச்சுன்னா, ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகி இருக்கோ இல்லையோ, அவள் வயதிற்கு வந்தாலோ இல்லையோ, அவளுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஒரு நம்பூதிரி ஆண்மகன் அவளுக்கு புடவை கொடுத்து விட்டால் அவன் இச்சை தீரும் வரை இவள் அவனுக்கு இல்லற சேவை செய்தே ஆக வேண்டும். இதுல ஒரு நாளைக்கு இத்தனை நம்பூதிரிகள்லாம் கணக்கே கிடையாது. ஒரு நாளைக்கு 10 பேர் வந்தாலும் என்னால் இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல. இவங்கெல்லாம் போன பிறகு அவளுடைய தாலி கட்டிய கணவன் வருவார். அவருக்கும் அவர் ஆசைக்கேற்ப இவள் நடந்து கொள்ள வேண்டும். இப்படி பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கிற மாதிரி பேசி எல்லா நேரமும் அவர்களை வன்புணர்வு செய்யும் கோர வரலாறு தான் அங்க அரங்கேறி இருக்கு. இதோட இந்த நம்பூதிரிகள் நிறுத்திக்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இப்படியே ஓரிரு தலைமுறைகள் கடந்த பிறகு இந்த நம்பூதிரிகள் இப்போ ஒரு வெல் செட்டில்டான அதிக சொத்துகள் கொண்ட ஒரு சமூகமா பரிணமிக்கிறாங்க. மேலும் கடவுள் தூதர்கள் தான் நாங்கன்னும், எங்களால தான் கடவுள்கிட்ட பேச முடியும்னும் மக்களையும் மன்னனையும் நம்ப வைக்கிறாங்க. இதனால சாதிய படிநிலையில மன்னனுக்கு இணையான ஒரு ஸ்டேட்டஸ்க்கு இவங்க வராங்க. முதல்ல நாயர்கள் கிட்ட மட்டுமே இவங்க கொண்டு வந்த சம்பந்த முறையை அடுத்து மேல் படிநிலையில் இருக்கிற அம்பலவாசி சமூகத்திலையும் இன்ஜெக்ட் பண்றாங்க. சமூகத்தை சீர்கெடுக்கும் வைரஸா இது அரச குடும்பங்களையும் விட்டு வைக்கல. இப்படியே இன்னும் கொஞ்சம் காலம் கடக்க இந்த நம்பூதிரிகள் அரசருக்கே ஆணை சொல்லும் இடத்துல போய் உட்கார்றாங்க. கடவுள் நம்பிக்கையை வச்சும் மேல் சாதி கீழ் சாதி அரசியலை வச்சும் அரசனோட தலையிலேயே போய் உட்கார்றாங்க. இந்த நம்பூதிரிகள் ஓரிடத்துக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு எல்லோரும் மரியாதை செலுத்தணும். அதற்கு முண்டுன்னு பெயர். எப்படி மரியாதை செலுத்தணும்னா, பெண்கள் இவங்களுக்கு மேலாடைய கழற்றி காட்டி அவங்க போற வரைக்கும் அப்படியே நிற்கணும். இதுலயும் ஒரு சட்டம் இருந்துச்சு. சமூகத்துல அந்த முதல் 5 படிநிலையில இருக்கிற பெண்கள் மட்டும்தான் மேலாடை அணிய அனுமதி இருந்துச்சு. தீண்டத்தகாதவர்கள்ல ஆண்களும் சரி பெண்களும் சரி மேலாடையே அணியக்கூடாது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அரசனோட மனைவியாவே இருந்தாலும் இதே மரியாதையை அந்த நம்பூதிரிகளுக்கு அவங்க செஞ்சாகணும். இதற்கும் ஒரு படி மேலே போய் அரசர்களை இவங்க எந்த அளவுக்கு முட்டாளாக்கி இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, திருமணமான உடனே அன்று இரவு அந்த முதல் ராத்திரிய அரசரோட மனைவி ராஜாவோட கழிக்க மாட்டாங்க. அன்று இரவு அந்த அரசி அந்த நம்பூதிரியோட தான் கழிச்சாகணும். அன்று இரவு மட்டும் கிடையாது, அந்த அரசி கர்ப்பம் தரிக்கும் வரை அந்த நம்பூதிரியோட தான் உறவில் இருக்கணும். ஒன்ஸ் அரசி கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா அதன் பிறகு அரசன் அவங்களோட இருக்கலாம். இந்த வழக்கத்துக்கு நம்பூதிரிகள் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? ஒரு நம்பூதிரி சமூகத்தில் பிறக்கும் ஆண்மகன் தான் கடவுளின் தூதுவன். அவனால தான் கடவுளோட பேசி ஒரு தெய்வ குழந்தைய அரசனுக்கு பெற்று கொடுக்க முடியும். இப்படி சொல்லி அரச குடும்பத்தையும் இவங்க கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து நாட்டோட அரசியல்லையும் இவங்க மூக்க நுழைக்கிறாங்க. அரசனை கைப்பாவையா கொண்டு எக்கச்சக்கமான வரிகளை விதிக்கிறாங்க. கிணற்றில் நீர் எடுப்பதற்கு வரி, ஏணி போட்டு தேங்காய் பறிப்பதற்கு வரி, அன்றாட பொருட்கள் மேல் ஏகப்பட்ட வரி. இந்த மாதிரி எக்கச்சக்க வரிகள் போட்ட பிறகும் இவங்க புத்தி எந்த அளவுக்கு வக்ரமா போகுதுன்னா, பெண்கள் கொண்டிருக்கும் மார்புக்கே இவங்க வரி விதிக்க ஆரம்பிக்கிறாங்க.
இது பெண்ணடக்கு முறையோட உச்சம்னே நாம சொல்லலாம். கண்களை திறந்து நீ பார்த்தாலே உனக்கு வரிடான்னு சொல்றது எவ்வளவு சர்வாதிகாரமான விஷயமோ அதே மாதிரி தான் இந்த முளை வரியும். ஒரு முறை கேரளாவோட சேர்தலா பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த நங்கேலி அப்படிங்கிற ஒரு பெண்மணி கிட்ட இந்த நம்பூதிரிகள் தொடர்ந்து முளைவரி கேட்டு தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணுடைய கணவனுக்கும் அன்றாட உணவுக்கே வழி இல்லை. அந்த பெண்ணால் எப்படி மார்புக்கு போய் வரி கட்ட முடியும்? அவங்களும் இப்போ தரேன் அப்போ தரேன்னு சமாளிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நங்கேலியால சமாளிக்க முடியல. இவனுங்களும் வரி கேட்டு வந்து நிக்க அந்த சமயம் பார்த்து நங்கேலியோட கணவனும் வீட்ல இல்ல. வரிதானே வேணும், இதோ வரேன் அப்படின்னு உள்ள போன நங்கேலி வெளியே வரும்போது 2 மார்பகங்களையும் வெட்டி ஒரு இலையில வச்சு அந்த நம்பூதிரிகள் முன்னாடி வைக்கிறாங்க. மார்பு இருந்தாதானடா வரி, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு அந்த இலைய அவங்க மூஞ்சில வீசி எறிய பயந்து போன நம்பூதிரிகள் அங்க இருந்து ஓடியே போறாங்க. அடுத்த கணத்துல இருந்து கடுமையான இரத்த போக்கால கொஞ்ச நேரத்திலேயே இறந்து போறாங்க நங்கேலி. இந்த நம்பூதிரிகளை எதிர்த்து தன் உடலையே பலியாக்கி புரட்சி செய்த முதல் பெண்மணி நங்கேலி தான். இன்னைக்கும் அவங்க வாழ்ந்த இடத்துல இவங்க தைரியத்தையும் வீரத்தையும் போற்றும் வகையில இவங்களுக்கு சிலை எழுப்பி வச்சிருக்காங்க. இந்த நங்கேலி சம்பவம் நடந்தது 18ஆம் நூற்றாண்டோட துவக்கத்துல தான். அதாவது கிட்டத்தட்ட 200 வருடங்கள் முன்னாடி வெள்ளையர்கள் நம் நாட்டை முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்த காலகட்டம். அந்த டைம்லைன்ல வெள்ளையர்களோட ஆட்சியில அதிகமா கிறிஸ்தவ மதத்தை பரப்பும் வேலை நடந்தது. இந்த மதம் மாற்றும் வேலையில தென் கேரள மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு இஸ்லாமிய பெண் முழு உடலையும் மறைச்சிக்க உரிமை இருந்தது. ஒரு கிறிஸ்துவ பெண்ணும் மேலாடை அணியும் வழக்கம் இருந்தது. ஆனா இந்து மதத்தை பின்பற்றும் பெண்களை தான் சம்பந்தம், தரவாடு, முளைவரி இப்படி பல விஷயங்கள்ல இந்த நம்பூதிரிகள் கொடுமை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுல இருந்து எப்படியாவது தப்பித்து தன் விருப்பம் போல வாழ நினைத்த நிறைய பெண்கள் வெள்ளைக்கார பாதிரியார்கள் கிட்ட போய் நாங்க கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினா மேலாடை அணிந்துக்கலாமான்னு கேட்குறாங்க. வெள்ளையர்களுக்கு மதம் மாறினா போதும், அதனால தாராளமா போட்டுக்கலாம்னு சொல்றாங்க. மானத்தை விட மதம் பெரிதல்லன்னு முடிவெடுத்த பல கேரள மக்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றம் அடைகிறாங்க. அப்படி மாற்றம் அடைந்த பெண்கள் விடுதலை கிடைத்ததுன்னு மேலாடை அணிந்து கொண்டு சமூகத்தில் நடமாடும் போது இந்த வெறி பிடித்த நம்பூதிரிகள் அவங்கள பொது வெளியிலேயே மேலாடைகளை கிழித்து மானபங்கப்படுத்துறாங்க. இவங்க மறுபடியும் பிரிட்டிஷ் பாதிரியார் கிட்ட போய் முறையிட அவர் போய் ஸ்டெப் எடுத்து பிரிட்டிஷ் மேலதிகாரிகள் கிட்ட பேசி மதம் மாற்றப்பட்ட பெண்களுக்கு இந்த மாதிரியான விதிமுறைகள் எல்லாம் செல்லாதுன்னு ஒரு அரசாணையை வாங்குறாரு. அதன் பிறகு பிரிட்டிஷ் அரசும் மறுபடியும் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மிரட்டவே மதம் மாறிய பெண்கள் மீதான தாக்குதல் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இன்னைக்கும் கேரளாவோட சென்செக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா பாதிக்கு பாதி இந்துக்களுக்கு நிகரா முஸ்லிம்ஸும் கிறிஸ்டின்ஸும் இருப்பாங்க. இதுக்கு இந்த நம்பூதிரிகளோட சீர்கெட்ட சடங்கு முறைகளும் ஒரு வகையில காரணம். சரி, இந்த பெண்ணடக்கு முறையும் நம்பூதிரிகள் செய்த கொடுமையும் எப்போ முடிவுக்கு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கும். 1925 வருடம் பிரிட்டிஷர்ஸ் ஆட்சியில் இருக்கும்போதே இந்த சம்பந்த முறைக்கு எதிராக நீதிமன்றத்தில் தடை அறிவிக்கப்பட்ட போதும் இந்தியா சுதந்திரம் அடைந்து 28 வருடங்கள் கழித்து 1975 தான் அபாலிஷ்மெண்ட் ஆஃப் ஜாயிண்ட் ஃபேமிலி ஆக்ட்னு இந்த முறைக்கு எதிராக கடுமையான சட்டம் கொண்டு வரப்பட்டு இது முடிவுக்கு வருது. அப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட கேரள பெண்களோட 800 வருட போராட்டம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில தான் முடிவுக்கு வந்திருக்கு. அதற்கு இடைப்பட்ட காலத்துல கேரள பெண்கள் அனுபவித்த கொடுமைகளை வார்த்தைகள் கொண்டு விவரிக்கவே முடியாது. இதுல நங்கேலியை மட்டும் தான் நான் சொன்னேன். இதுல பேர் சொல்ல முடியாத எத்தனையோ பெண்களுடைய கதை இன்னும் இருக்கு. நான் விவரித்தது எல்லாமே நீருக்கு மேல் தெரியும் பனிக்கட்டியின் ஒரு சிறு துளிதான். ஆனால் நீருக்கடியில் இதைவிட மாபெரும் பிரம்மாண்டமான பனிப்பாறையின் அளவு இதில் விடயங்கள் இன்றும் ஒளிந்திருக்கிறது. இவ்வளவு நேரம் நாம பார்த்த கருப்பு வரலாறு கடந்த காலத்தின் மறக்க வேண்டிய கசப்புகள்.
இனிமேல் எழுதப்பட போகும் எதிர்காலத்தை நிகழ்காலத்தின் எழுதுகோலால் சுவையாக எழுத முயற்சிப்போம். நன்றி.